இன்றைய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை விட மற்றவர்களின் வாழ்க்கையில்தான் நாம அதிகமா கவனம் செலுத்துகிறோம். யார் என்ன செய்கிறார்கள், யார் எங்கு சுற்றுலா போயிருக்கிறார்கள், யாருடைய வாழ்க்கை எவ்வளவு பெர்ஃபெக்ட், யார் எவ்வளவு ஸ்டைலிஷ், யாருடைய வாழ்க்கையில் என்ன சர்ச்சை நடக்கிறது, இப்படி எல்லாவற்றிலும் நாமே மூழ்கியிருக்கிறோம். இதனால் மெதுவாக நாமே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்மிடமிருந்தே தூரமாகி வருகிறோம். அதே சமயம் நாமும் நம்முடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும், நாமும் வளர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனா உண்மை என்னவென்றால், நாம் எப்போதும் மற்றவர்கள் மீது கவனம் வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் மேம்படுத்த முடியாது. வாழ்க்கையின் ஒரு எளிய விதி என்னவென்றால், நீங்க எந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறீங்களோ அதுதான் வளர்ச்சியடையும். நீங்க மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினால் ஒப்பீடு, பொறாமை மற்றும் எதிர்மறைதான் வளர்ச்சியடையும். ஆனால் நீங்க உங்க மீது கவனம் செலுத்தினால் நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் வெற்றி தானாகவே உங்க வாழ்க்கையில் வரும். ஆகையால் இன்றைய வீடியோவில் உங்க மீது கவனம் செலுத்த உதவும் சில சக்தி வாய்ந்த குறிப்புகளை நான் பகிர போறேன். இதன் மூலம் நீங்க உங்க ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்த முடியும். மேலும் இந்த வீடியோ முடிவில் உங்க மீது கவனம் செலுத்துவதால் கிடைக்கும் பலன்களையும் நீங்க அறிந்து கொள்வீங்க. அதனால் நீங்க உங்க மீது கவனம் செலுத்தி உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் கமெண்டில் "Yes, I will focus on myself" என்று எழுதுங்க. அப்படியென்றால் ஆரம்பிப்போம். முதலில் ஒரு எளிய விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் தினமும் 24 மணி நேரம்தான் உள்ளது. உங்க நேரமும் ஆற்றலும் ஒப்பீட்டில், மொபைல் போனில், கிசுகிசுப்புகளில் செலவாகி கொண்டிருந்தால் உங்க வாழ்க்கையில் வளர்ச்சி எப்படி வரும்? அதனால் கவனம் உங்கள் மீது மட்டுமே இருக்க வேண்டும். தினமும் உங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்க. ஒரு மாதம் தொடர்ந்து உங்க மனநிலம், உடல்நிலம் மற்றும் உங்க வெளிப்புற தோற்றத்தை மேம்படுத்துவதில் நேரம் செலவிட்டால் நிச்சயம் நீங்க விளைவுகளை காண்பீங்க. ஒரு மாதம் கழித்து நீங்க அதிக நம்பிக்கையுடன் இருப்பீங்க. உடல் ரீதியாக பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. மன ரீதியாக மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் ஊக்கத்துடனும் இருப்பீங்க. உங்க மீது கவனம் செலுத்தும் போது உங்களுக்கே உங்களை நேசிக்க தொடங்குவீங்க. உங்களை கவனிப்பது அல்லது உங்களை நேசிப்பது சுயநலம் அல்ல, அது உங்க நல்ல வாழ்க்கைக்கான அடித்தளம். இப்போது கேள்வி என்னவென்றால், நாம் எப்படி நம்மீது கவனம் செலுத்துவது? முதலில் நீங்க உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும்? என்ன விஷயங்கள் உங்களுக்கு கோபம் தருகிறது? எந்த விஷயங்கள் உங்களுக்கு அமைதியை தருகிறது? ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு உங்களை பற்றி ஒரு பட்டியல் தயார் செய்யுங்க. இந்த பட்டியல் மட்டும் செய்தாலே நீங்க உங்களை 50% அளவுக்கு அறிந்து கொள்வீங்க. வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவது நீங்க உங்களை அடையாளம் காணும் போதுதான். ஆனால் இன்றைய பிரச்சனை என்னவென்றால், நாம் இந்த கூட்டத்தில் தொலைந்து விட்டோம். நாம் மற்றவர்களை இம்ப்ரெஸ் செய்வதில், மற்றவர்களைப் போல ஆகவிதில், மற்றவர்களை மகிழ்விப்பதில் இவ்வளவு பிஸியாகிவிட்டோம். நாமே நம்மை மறந்துவிட்டோம். நாமே நம்மிடமிருந்து தூரமாகி வருகிறோம். ஆனால் நீங்க உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்பினால், உங்க நிலையை மாற்ற விரும்பினால், உங்க பலவீனங்கள், பயங்கள், தவறுகள் மற்றும் சூழ்நிலைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும். இது எளிதாக இருக்காது, ஏனெனில் நாம் இதையெல்லாம் தவிர்க்கவே விரும்புகிறோம். நாம் மற்றவர்களின் வாழ்க்கையை மொபைல் போனில் பிஸியாக இருக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையை எதிர்கொள்ள தயங்குகிறோம். ஆனால் நீங்க உங்களை அறிய தொடங்கினால் நீங்க எந்த துறையில் வளர முடியும் என்பதை புரிந்து கொள்வீங்க. நீங்க உங்களை மதிக்கும் போது, உங்களை கவனிக்கும் போது, உங்க எதிர்காலத்திற்காக நம்பிக்கையுடன் தயாராக இருப்பீங்க. உங்க மீது கவனம் செலுத்தும் போது உங்க பலவீனங்களை விட உங்க பலங்களை கவனிக்கும் போது முடியாதது கூட முடியும் போல தோன்றும். உங்களை அறிய முதலில் உங்களிடம் கேளுங்க. நான் என்ன விரும்புகிறேன்? என் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்ப்புகள் உள்ளன? நான் என் இலக்குகளை அடைய தகுதியானவளா? நான் என்னை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? இந்த கேள்விகளுக்கு நீங்க உங்களிடமே பதில் தேட வேண்டும். சிறிது நேரம் அமைதியாக இருந்தால் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால் உங்கள் மீது கவனம் செலுத்துங்க. உங்க பலவீனங்களில் அல்ல, உங்க பலங்களில் கவனம் செலுத்துங்க. உங்க மதிப்பை புரிந்து கொள்ளுங்க. உங்க மீது கவனம் செலுத்துவது என்றால் தினசரி முன்னேற்றம். இந்த முன்னேற்றம் எந்த வடிவிலும் இருக்கலாம். உங்க தன்மையை மேம்படுத்துவது, உங்க தொடர்பு திறனை மேம்படுத்துவது, உடை அணிவதில் மாற்றம் கொண்டு வருவது, உடல் நலமும் உடற்பயிற்சியும் கவனிப்பது, புதிய திறன்களை கற்றுக்கொள்வது.
நெகட்டிவான மக்களிடமிருந்து விலகி இருங்க. உங்க ஆற்றலையும் நேரத்தையும் வீணாக்கும் மக்களிடமிருந்து தூரம் வையுங்க. ஏனெனில் சூழல் நம்முடைய மனநிலையை நேரடியாக பாதிக்கும். மனதை பயிற்சி செய்யுங்க. கவனத்தின் விளையாட்டு மனநிலையிலிருந்தே ஆரம்பிக்கிறது. அதனால் பழக்கங்களை உருவாக்குங்க. தியானம், காலை நடை, நன்றி உணர்வு பயிற்சி, தினசரி திட்டமிடல், இந்த சிறிய பழக்கங்கள் உங்களை ஒழுங்கு வைத்துக்கொண்டு உங்க இலக்குகளை அடைய உதவும். நீங்க உங்க மீது கவனம் செலுத்தினால் பல நன்மைகள் கிடைக்கும். முதலில் தெளிவு கிடைக்கும். நீங்க உங்க மீது கவனம் செலுத்தும் போது நீங்க என்ன விரும்புகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நாம் பல நேரங்களில் குழப்பத்தில் இருப்பதற்கான காரணம் நம்முடைய வாழ்க்கையை வேறு யாரோ நடத்துகிறார்கள். நாம் மற்றவர்களை பார்த்து முடிவெடுக்கிறோம். ஒருவரை பார்த்து நம்முடைய தொழிலை தேர்வு செய்கிறோம். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நாமும் அப்படியே வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நீங்க உங்க வாழ்க்கையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தால் உங்க வாழ்க்கைக்கு தேவையான தெளிவு கிடைக்கும். என்ன வாழ்க்கை வாழ வேண்டும், என்ன உங்களை மகிழ்விக்கிறது, என்ன உங்களை காயப்படுத்துகிறது. இந்த விஷயங்கள் தெளிவானதும் உங்க முடிவுகளும் வலுவாகும். குழப்பமான மனம் பெரிய முடிவுகளை எடுக்க முடியாது. ஆனால் தெளிவான மனம் வாழ்க்கைக்கு திசை கொடுக்கும். உங்க மீது கவனம் செலுத்துவதால் உங்க நம்பிக்கை அதிகரிக்கும். தினமும் உங்களை மேம்படுத்தும் போது சிறிய சாதனைகள் கிடைக்கும். அந்த சாதனைகள் உங்கள் மீது நம்பிக்கையை உருவாக்கும். ஒருவர் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும். அப்பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கேள்வி முக்கியமல்ல. நீங்க உங்க வளர்ச்சியை அறிவீர்கள். உங்க மதிப்பு உங்களுக்கு புரியும். மற்றவர்களின் அங்கீகாரம் தேவையில்லை. உங்க மீது கவனம் செலுத்துவதால் மன அழுத்தம் குறையும். மற்றவர்களின் வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபட்டால் தேவையற்ற மன அழுத்தம் வரும். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து ஒப்பிடுவது, மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்வது, இவை அனைத்தும் மனதை சோர்வடைய செய்கிறது. ஆனால் நீங்க உங்க வாழ்க்கையில் கவனம் செலுத்தினால் உங்க ஆற்றல் நேர்மறையாக மாறும். மனம் அமைதியாகும். நீங்க போட்டியில் பின்னால் போய்விட்டீர்கள் என்ற உணர்வு இல்லாமல் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். மனம் அமைதியாக இருந்தால் நீங்க நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். வாழ்க்கையையும் அனுபவிக்க முடியும். உங்க மீது கவனம் செலுத்துவதால் உங்க தன்மை வலுவாகும். நீங்க உணர்ச்சி ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலமாகி விடுவீர்கள். சிறிய விஷயங்கள் உங்களை பாதிக்காது. மற்றவர்களின் கருத்துக்களை விட உங்க இலக்குகள் முக்கியமாகும். உங்களை கவனிக்கும் போது உங்களுக்குள் நம்பிக்கை, சுயமரியாதை மற்றும் ஒரு தெளிவான நோக்கம் உருவாகும். ஒரு தெளிவான நோக்கம் கொண்ட மனிதர்தான் வாழ்க்கையில் பிரத்யேகமாக திகழ்வார். உங்க மீது கவனம் செலுத்துவதால் உங்க வளர்ச்சி வேகமாகும். உங்க ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தினால் வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும். இப்போது உங்க நேரம் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில், உங்க தன்மையை மேம்படுத்துவதில், உங்க வாழ்க்கையை உயர்த்துவதில் செலவாகும். ஆகையால் சில நாட்கள் உங்களை மட்டும் கவனியுங்க. அதன் பிறகு உங்க மாற்றத்தை பாருங்க. நீங்க தினமும் 1% கூட உங்களை மேம்படுத்தினால் சில காலத்தில் உங்க பழைய நிலையை விட மிகவும் முன்னேறி விடுவீர்கள். ஆகையால் உங்க மீது கவனம் செலுத்துங்க. உங்களை வளர்த்து கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் செய்யவும், பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.